ലോസ്റ്റ് സീക്രട്സ് ഓഫ് ഭാരത് என்ற தமிழ் சேனலிலேக்கு மீண்டும் அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். இமய குருவின் இதய சீடன், ஒரு யோகியின் சுயச்சரிதை, ஸ்ரீயம், எபிசோடு 27, சித்தரை சந்தித்தல். மறுநாள் காலையில் கல்பேஷாவிற்கு கிளம்பினோம். இருக்கிற 5 கேதார்களில் கேதார்நாத் என்கிற இடம்தான் பிரபலமானதாகவும் மிகவும் அழுத்தமாகவும் மனதில் பதிந்து விடுவது போலவும் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் செங்குத்தான 14 கிலோமீட்டர்கள் ஏறி கடல் மட்டத்துக்கு மேலே 12,500 அடி உயரத்தில் இருக்கும் கேதார்நாத் கோவிலுக்கு வருகை தருகின்றார்கள். இதர 4 அங்கே இங்கே பயணித்து கொண்டிருக்கும் சில சாதுக்களுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றன. இந்த கேதார்கள் யார் பார்வையிலும் படாமலும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு வருகை தரும் யாத்திரைகளின் கூட்டத்தினால் அசுத்தமடையாமலும் மிக அழகான இயற்கை சுடரில் அற்புதமான தனிமையில் இருக்கின்றன. பாபாஜி என்னை பத்ரியிலிருந்து கேதார்களின் முதலாவதான கல்பேஸ்வர் என்ற இடத்தை நோக்கி கூட்டி சென்றார். கோவிந்த் காட்டிலிருந்து ஜோஷி மடத்திற்கு செல்லும் பாதையில் நாங்கள் நடந்து சென்றோம். மத்திய நேரத்தில் பிரதானமான சாலையை விட்டு விலகி பக்தண்டி என்று அழைக்கப்படும் இடத்தில் வலதுபுறமாக சென்று ஒரு மண் பாதையை நுழைந்தோம். எங்களது இடதுபுறத்தில் விஷ்ணு கங்கா ஓடிக்கொண்டிருந்தது. மண் பாதையும் சீக்கிரமே முடிவிற்கு வந்தது. பாபாஜிக்கு அந்த பாதை பழக்கப்பட்டிருந்தது. காட்டின் உள்ளே நடந்து சில சமயம் பாறைகளின் மேலே ஏறியும் சில சமயம் அவைகளின் ஊடையும் சென்று சிறிது நேரத்தில் சைம்கால் என்ற ஒரு குக்கிராமத்திற்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே சர்வாலிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய பிரிவினர் எங்களை வரவேற்றனர். அவர்கள் பாபாஜியை அங்கீகரித்திருந்த நாள் அடையாளம் கண்டு கொண்டனர். பல இடங்களில் ஒட்டு போட்டிருந்த பழைய கோட் ஒன்றை அணிந்திருந்த கிராம தலைவர் பாபாஜியின் பாதங்களை பணிந்து வணங்கினார். மிக வயதானவரும் அறிவாளியுமானவர், பிரணாம் பாபாஜி, கடைசியில் நீங்கள் ஒரு சீடரை கண்டுபிடித்து விட்டீர்கள் போலிருக்கிறதே என்று கூறினார். பாபாஜி புன்னகைத்து அவரை ஆசீர்வதித்தார். எங்களுக்கு ரொட்டிகளும் சூடான பூசணிக்காய் கறியும் அளிக்கப்பட்டன. இனிப்பான கற்கண்டு மற்றும் சூடான கருப்பு தேநீருடன் உணவு முடிந்தது. கிராமத்து மக்கள் அனைவரும் எங்களை சூழ்ந்து நின்று எங்களை பார்த்தவாறு இருந்தனர். சில பெண்மணிகள் தங்களது குழந்தைகளுடன் முன்னே வந்து பாபாஜியின் பாதங்களில் விழுந்தனர். அவர்கள் பாபாஜியால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவருமே பாபாஜியை அங்கே தங்க சொல்லி வற்புறுத்தினார்கள். ஆனால் பாபாஜி உடனே புறப்படுவதில் தீர்மானமாக இருந்தனர். சாப்பிட்டு சற்று நேரத்திற்கு பிறகு புறப்பட்டோம். போக போக மலை மிகவும் செங்குத்தாக மாறிக்கொண்டே போனது. நாங்கள் பர்கி என்ற இடத்திற்கு போய்கொண்டிருந்தோம். அங்கிருந்து கல்பேஸ்வரர் அருகில் இருந்தது. சில மணி நேரங்களில் பர்கியை அடைந்தோம். அங்கே சரியாக பராமரிக்கப்படாத ஒரு சிவன் கோவில் இருந்தது. அது அவ்வப்போது மலைவாசிகளால் சற்று பராமரிக்கப்படுகிறது என்று பாபாஜி கூறினார். 2 மணி நேரம் கழித்து மேரிகோல்ட் எனப்படும் மஞ்சள் வண்ண பூக்கள் நிறைந்த
அழகான காட்டினை கடந்து அற்புதமான ஒரு பள்ளத்தாக்கினுள் நுழைந்தோம். சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது. அப்பொழுது தெரிந்த காட்சி ஒரு ஓவியனின் சொர்க்கமாக காட்சியளித்தது. தூரத்தில் இருந்த பனிமலை சிகரங்கள் அஸ்தமித்து கொண்டிருந்த சூரியனின் தங்க நிற பரிமாணங்களே பிரதிபலித்தது. மஞ்சள் நிற மேரிகோல்ட் பூக்கள் கொண்ட செடிகள் எல்லா இடங்களிலும் அபரிமிதமாக வளர்ந்திருந்தன. ஒரு நீரோடை பிரவாகமாக ஒரு ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் நீர் தூய்மையாகவும் பளிங்கு போல தெள்ள தெளிவாகவும் இருந்தது. அருகில் ஒரு நீர்வீழ்ச்சி உயரமாகவும் செங்குத்தாகவும் இருந்த கருநீல பாறையின் விளிம்பில் நீர் பாய்ந்தோடிக்கொண்டிருந்தது. ஷீலாஜிட் என்னும் ஆயுர்வேத மருந்து அதிலிருந்துதான் ஊறி வெளிவருகிறது என்று பாபாஜி கூறினார். இப்படிப்பட்ட அசுத்தப்படாத மாசு மறுவற்ற இயற்கையின் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு குகையில்தான் கல்பேஸ்வர் ஒரு கல் லிங்கமாக இருக்கிறார். குகையின் உள்ளே மேல் வளைவில் ஒரு பித்தளை மணி தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த விளைவின் கீழே ஒருவர் மட்டுமே நுழையலாம். நாங்கள் வந்ததை அறிவிப்பது போல் மணியை ஒலிக்க செய்துவிட்டு பாபாஜியும் ஞானும் குகை கோவிலுக்குள் நுழைந்தோம். கோவில் பூஜாரி பாபாஜியை மிகுந்த பயபக்தியுடன் அவரது பாதங்களை தொட்டும் கும்பிட்ட கைகளுடன் தலை வணங்கியும் நல்வரவு கூறி வரவேற்றார். அவர் தேவகிராம் கிராமத்துக்கு அருகிலுள்ள ஒரு சிறு கிராமத்திலிருந்து வந்து செல்பவர். இருட்டு சூழ தொடங்கியதால் மாலை ஆர்த்தியை காண்பிக்க அனுமதி பெற்று சற்றே பெரிய எண்ணெய் விளக்கால் அவர் ஆர்த்தி காண்பித்தார். பாபாஜி ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்தவாறே இருந்தார். நான் வெளியே இருந்த மணியை ஒலிக்க செய்து கொண்டே இருந்தேன். பூஜாரி எங்கும் அங்குமாக ஆர்த்தியை சுற்றி காட்ட அந்த ஒளியில் அங்கே இருந்த அந்த லிங்கம் கர்ப்ப கிரகத்தினுள் அங்கும் இங்குமாக பல இடங்களில் நிறைந்திருந்த பல கல் லிங்கங்களில் ஒன்று என்பதையும் கண்டேன். வழிபாட்டிற்கு பிறகு நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம். அந்த அமைதி எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருந்தது. பிறகு பூஜாரி பூஜைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேனை கொடுத்தார். அது இனிப்பாகவும் மஞ்சள் நிற மேரிகோல்ட் பூக்களின் நறுமணத்தையும் கொண்டிருந்தது. பூஜாரி எங்களையும் தன்னோடு தேவகிராம் கிராமத்திற்கு வந்துவிடும்படி வற்புறுத்தினார். பாபாஜியோ பயணிகளுக்காக அங்கே கட்டப்பட்டிருந்த விருந்தினர் ஓய்வு வீட்டிலேயே தங்க விரும்பினார். விருந்தினர் வீட்டின் வாசல் திறந்தே இருந்தது. வாசலுக்கு முன்பு அக்னி பற்ற வைப்பதற்கான குண்டம் இருந்தது. பூசாரி விறகுகளையும் உணவையும் எடுத்து வருவதற்காகவும் கிராமத்து தலைவருக்கும் பாபாஜி வந்திருக்கும் தகவல் தந்துவிடுவதாகவும் கூறி சென்றார். நாங்கள் தனிமையில் விடப்பட்டோம். மேகக்கூட்டங்களிலிருந்து சந்திரன் வெளிப்பட்டது. வானம் தீபம் ஏற்றியது போல் நட்சத்திரங்களால் மினுமினுத்தது. குளிராக இருந்தது. நாங்கள் அறையின் வெளியே அமர்ந்திருந்தோம். கம்பளி போர்வையையும் கழுத்தில் அணிந்து கொள்ளும் கம்பளி பட்டையையும் கொண்டு எனது உடலை சுற்றி போர்த்தி கொள்ளுமாறு பாபாஜி அறிவுறுத்தினார். பல வருடங்களாக எனது குருவின் மூத்த சிஷ்யர் ஒருவர் இந்த கல்பேஸ்வரில் தங்கியிருந்தார். அவர் இப்பொழுது ருத்ரநாத்தில் இருக்கிறார். நாம் அவரை அங்கே சந்திப்போம் என்று நம்புகிறேன் என்று பாபாஜி கூறினார். பாபாஜி, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? என்றார் பாபாஜி.
நீங்கள் எங்கே பிறந்தீர்கள்? உங்களுக்கு எத்தனை வயதாகிறது? என்று கேட்டுவிட்டு அவர் முகத்தையே ஆவலுடன் பார்த்தேன். பாபாஜி சிரித்தார். அதுவெல்லாம் அவ்வளவோ முக்கியமில்லை. ஆனால் கேட்டுவிட்டாய் என்பதற்காக கூறுகிறேன். நான் காஷ்மீரி பெற்றோர்களுக்கு பிறந்தவன். நான் இப்பொழுது தோற்றமளிப்பதை விட மிகவும் வயது முதிர்ந்தவன். யோகி ஷியாம் சரண் லாஹிரி ஸ்ரீ குரு பாபாஜியை முதலில் சந்தித்த பொழுது குகைக்குள் பாபாஜி அமர்ந்து இருந்த இடத்திற்குள் நான் தான் அவரை அழைத்து சென்றேன். அது நடந்து முடிந்து 100 வருடங்கள் ஆகிவிட்டன என்றார். நான் வியந்தேன். நீங்கள் 30 வயதை கடந்தவர் போல கூட தோற்றமளிக்கவில்லையே. முறையான உணவு உண்பதாலும் காயகல்ப பயிற்சி செய்வதாலும் ஒருவர் நீண்ட காலம் வாழ முடியும், இளமையும் தங்க வைக்க முடியும் என்று பாபாஜி கூறினார். தொடர்ந்து அவரே, நீயும் கூட அவ்வப்பொழுது காயகல்பாவை பயிற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உனது எதிர்கால வாழ்க்கையில் சமூகத்தில் அழுத்தங்களை சமாளிக்க முடியும் என்றார். எதிர்காலத்தில் சமூக அழுத்தங்களா? அவை என்ன பாபாஜி? இங்கே அற்புதமாக இருக்கிறது. எந்தவிதமான அழுத்தங்களும் இல்லை. நான் உங்களுடனேயே இமயமலையில் பயணித்தவாறே எப்பொழுதும் வாழப்போகிறேன். கீழே சமவெளிக்கு போக விரும்பவில்லை என்றேன் ஆதங்கத்துடன். பாபாஜி என்னை பாசத்துடன் பார்த்தார். நீ விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் எனது குருவின் பணியினை நீ ஆற்ற வேண்டியுள்ளது. உடனே அல்ல. எனவே இப்போதிலிருந்தே கவலைப்பட ஆரம்பிக்காதே. இந்த அழகான பகுதிகளில் இன்னும் சிறிது காலம் நாம் சுற்றலாம் என்றார் பாபாஜி புன்னகையுடன். பாபாஜி, நான் உங்களுடன் இருக்கும் வரையிலும், உங்களை தரிசனம் செய்து கொண்டே இருக்கும் வரையிலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களது குருவை போலவே நீங்கள் என்றென்றும் இளமையுடனும் உங்கள் உடலை கட்டுப்பாட்டுடனும் வைத்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டுங்கள் என்று அவரிடம் இறைஞ்சினேன். இல்லை, எனது குரு மட்டும்தான் என்றென்றும் இளமையுடனும் உடல் கட்டுப்பாட்டுடனும் இருக்க முடியும். அவர் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு சமயம் ஞானம் போக வேண்டியவன்தான். அதுவரை எனது உடலை நன்றாக பேணி பாதுகாத்து வைத்து இருப்பேன் என்றார் பாபாஜி. நான் அதிர்ச்சியுற்றேன். நடுக்கத்துடன், பாபாஜி, தயவு செய்யுங்கள், நீங்கள் எங்கேயும் போகாதீர்கள், எப்போதும் இங்கேயே இருங்கள் என்று கூறினேன். முட்டாள் சிறுவனே, வழிகாட்டுதலுக்கு இந்த பௌதிக உடலை நம்பி இருக்க வேண்டியதில்லை. இந்த உடலுக்கு இந்த அளவு அன்பு காட்டி உன்னை இணைத்து கொள்ளாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் பிறர் ஆதரவு எதுவும் இல்லாமல் சுயேச்சையாக சுதந்திரமாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உனது கால்களில்தான் நீ நிற்க வேண்டும். ஒரு குருவினையே நம்பி இருப்பதும் கூட ஒரு தடைதான். எந்தவித தலைகளும் இல்லாமல் சுதந்திரமாக இரு என்றார் பாபாஜி அழுத்தமாக. கோவில் பூஜாரி கிராமத்து தலைவருடன் வந்தார். அவர்கள் விறகுகளையும் உணவையும் கொண்டு வந்திருந்தனர். கிராமத்து தலைவர், பாபாஜி தங்களது கிராமத்தில் தங்கி ஓய்வெடுத்து கொள்ளவில்லையே என்று மிகவும் ஆதங்கப்பட்டார். உங்களது உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று பாபாஜி விசாரித்தார். உங்களது ஆசீர்வாதத்தால் நலமாக இருக்கிறது என்று கிராமத்து தலைவர். ஐயா, உங்களுடன் இருக்கும் இளம் யோகி தெளிவாக பிரகாசமாக தெரிகிறாரே என்று என்னை பற்றியும் குறிப்பிட்டார். பின் எனது பக்கம் திரும்பி, பாபா போன்ற குரு கிடைக்க பெற்ற நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் என்றார். பிறகு,
அவர்கள் தூணியை பற்ற வைத்தார்கள். உணவை வைத்துவிட்டு, பாபா, தயவு செய்து நாளைக்கு எங்கள் கிராமத்திற்கு வருகை புரிய கிருபை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அவர்கள் விடை பெற்றனர். நாங்கள் தூணியின் முன்னர் அமர்ந்து தியானம் செய்தோம். அக்னி கொழுந்துகள் மகிழ்ச்சியுடன் நடனமாடி உஷ்ணத்தை எங்களது உடலுக்கும் அமைதியை மனதிற்கும் கொடுத்தது. பிறகு பழக்கமான ராம்தான் ரொட்டியையும் உருளைக்கிழங்கு கறியையும் உண்டோம். இந்த முறை ரொட்டியை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தேனில் முக்கி சாப்பிட்டோம். மறுநாள் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்ததால் என்னை உறங்கும்படி பாபாஜி பணிந்தார். அடுத்த நாள் காலை நதி, மலைகள், அபரிமிதமாயிருந்த மஞ்சள் நிற மேரிகோல்ட் மலர்கள் என்று அந்த இடமே ஒரு மாயா உலகம் போல் அற்புதமாக இருந்தது. நதியில் நீராடி ஈரம் உலர்ந்த பிறகு மிகவும் வசீகரமாக இருக்கக்கூடிய கர்வால் மாவட்டத்தின் பள்ளத்தாக்கிற்கு புறப்பட்டோம். சீக்கிரமே கர்வால் மாவட்டத்தை சேர்ந்த தேவகிராம் குக்கிராமத்தை அடைந்தோம். மொத்த கிராமத்தினரும் கிராமத்து தலைவருடன் எங்களை வரவேற்றனர். கிராமத்து தலைவர் வசிக்கும் எளிய இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம். பெண்மணிகள் எங்களது பாதங்களை கழுவினார்கள். பிறகு மெத்தைகளில் உட்கார வைத்து எங்களுக்கு சிறப்பான விருந்து சாப்பாடு கொடுத்தனர். அங்கிருந்த குழந்தைகள் அதிசயத்துடன் எங்களை கை காட்டி சிரித்தவாறே இருந்தன. பாபாஜி அந்த கிராமத்து மக்களுடன் பேசினார். அவர்களுக்கு அவரை தெரிந்திருந்தது. அடிக்கடி வந்து செல்வார் போலும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பிறகு எங்களுக்கு விருப்பமே இல்லாத போதும் வழியில் உண்பதற்காக 2 பைகள் நிறைய உணவையும் தேனையும் எங்கள் கைகளில் திணித்து அந்த கிராமத்து மக்கள் எங்களை தொடர்ந்து செல்ல அனுமதித்தனர். யோகி மகாராஜை ருத்ரநாதில் சந்தித்தால் எங்களது நமஸ்காரங்களை தெரியுங்கள் என்று நாட்டாண்மைக்காரர் எங்களிடம் கூறி வழி அனுப்பினார். பச்சை பச்சேசென இருந்த ஊர்க்கம் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றோம். மெதுவான தூறல் எங்களை வழி நடுக்க தொடர்ந்து வந்தது. முழுவதுமாக தோற்றமளித்த வானலில் எங்களுக்கு நல்வரவு கூறியது. 2 மணி நேரம் நடந்தோம். பாபாஜி எப்பவும் போல லாகமாகவும் விரைவாகவும் மலையேறும் ஆடு போல் முன்னால் செல்ல, அவரை பின்தொடர்ந்து சிஷ்யனோ தனது குருவின் வேகத்தை பின்பற்ற கடினமாக முயற்சி செய்து கொண்டிருந்தான். நாங்கள் பைன் மரங்கள் வரிசையாக இருந்த பள்ளத்தாக்கில் இறங்கி துமக் என்கிற சிறிய கிராமத்திற்கு போய் சேர்ந்தோம். அதுவரை நிலவிய அமைதியை மனித குரல்கள் குலைத்தன. குழந்தைகள் சத்தம் போட்டு கொண்டும் சிரித்து கொண்டும் ஓடி வந்தனர். அந்த கிராம நாட்டாண்மையின் மூத்த மகன் பாபாஜியை வரவேற்று தனது தந்தை போன முறை பாபாஜி வந்து சென்ற பிறகு மரணம் அடைந்தது விட்ட சோக செய்தியை சொன்னார். பாபாஜியும் ஞானும் நாட்டாண்மையின் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம். ரொட்டி, பருப்பு, உருளைக்கிழங்கு உணவு அளிக்கப்பட்டது. வெகு அழகான இடத்தில் சிறு கிராமமான துமக் இருந்தது. மிக அருகில் ஒரு நீல நிற ஏரி இருந்தது. 2-3 சிறு நதிகள் செறிவான பள்ளத்தாக்கில் கானம் இசைப்பது போல் இறங்கிக் கொண்டிருந்தன. அந்த தண்ணீரில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக கிராமத்தினர் கூறினர். சுத்தமான அந்த தண்ணீரை துளி துளியாக உறிஞ்சினேன்.
உயரமான பைன் மரங்கள் எங்களை சுற்றிலும் வளர்ந்திருந்தன. அந்த மலையிலிருந்த உயரமான இடத்திற்கு பாபாஜி என்னை அழைத்து சென்று தொலைவில் தெரிந்த துரோணகிரி மலை விஸ்தீர்ணத்தை காட்டினார். நாங்கள் விடை பெற்று கொண்டு எங்களது நீண்ட தூர பயணத்தை தொடர்ந்தோம். அந்தி சாயும் சமயம். நெடும் சுறுசுறுப்பான மலை ஏற்றத்திற்கு பிறகு பானாருக்கு போய் சேர்ந்தோம். காக்கா புசந்தி ஏரி அருகில்தான் இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது அங்கே போக முடியாது. காலையில் வானம் தெளிவாக இருந்தால் நாம் நந்தாதேவி சிகரத்தை பார்க்கலாம். அருகில் இருக்கும் ஒரு சிறிய இயற்கை குகையில் இன்றைக்கு இரவே கழிக்கலாம். ஒரு முறை எனது குருவுடன் இங்கே இருந்திருக்கிறேன். இந்த இடங்கள் எல்லாம் குருவுக்கு மிகவும் பிடித்த இடங்களாகும். அவர் அடிக்கடி வருகை தரும் இடங்களாகும் என்று பாபாஜி அந்த இடத்தின் பெருமைகளை கூறினார். ஒருவேளை ஸ்ரீ குரு பாபாஜி வருவாரோ, வந்து எங்களை ஆசீர்வதிப்பாரோ என்ற எதிர்பார்ப்பில் எனது இதயம் துள்ளியது. ஒரு குறுகிய பள்ளத்தாக்கின் மூலமாக ஒரு பெரிய குகையின் வாயிலுக்குள் வந்து சேர்ந்தோம். அப்பொழுதே ஏறத்தாழ இரவாகிவிட்டது. குகையின் உள்ளே இருந்து வெளிச்சம் வருவதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். மனக்கிளர்ச்சியில் சிலிர்த்தேன். எனது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கப் போகிறதா? பெருமை மிக்க குரு வரப்போகிறாரா? சீக்கிரமாக உள்ள வா, புயல் உருவாகப் போகிறது, உறைபனி மழை பொழிய போகிறது என்று பாபாஜி கூறினார். எப்பொழுதுமே அமைதி குலையாத பாபாஜி கூட குகையினுள் நுழைந்ததுமே வியப்புடன் ஓ என்று கூவினார். தேவைக்கு அதிகமான இடம் கொண்டிருந்த அந்த குகையில் நடுவில் உஷ்ணமான ஒரு தூணி எரிய வைக்கப்பட்டிருந்தது. எதிரில் கருத்த முடி தோளில் தவழ அடர்த்தியான தாடியுடன் கருத்த பருத்த உள்ளமான மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு பாபாஜியை போன்ற ஒரு வெள்ளை துணியை மட்டும் இடையில் அணிந்திருந்தார். எங்களை பார்த்ததுமே ஆ என்று கூக்குரவிட்டவாறு குதித்து எழுந்தார். ஆஹா, பெருமைமிக்க மகேஸ்வரநாத்தை எதிர்பாராமல் கண்டுபிடித்து விட்டேன். நான் ருத்ரநாத்தில் இருப்பதாக நினைத்தீர்கள் அல்லவா? இல்லை, இங்கேதான் இருக்கிறேன் என்றார் அவர். பாபாஜி அவரது பாதங்களை தொட்டு கும்பிட முயற்சி செய்தார். ஆனால் அவர் மகேஷ், நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கூறி பாபாஜியை அப்படியே செய்ய விடவில்லை. பிறகு அவர் எனது தோள்களில் தனது கரங்களை வைத்து எனது கண்களை பார்த்தார். பின்னர் ஓஹோ, ஸ்ரீ குரு இந்த இளைஞருக்காக திட்டங்கள் வைத்திருக்கிறார். மது, ஸ்ரீ குரு உன்னை பற்றி என்னிடம் கூறியிருக்கிறார். எனது அன்புக்குரியவனே, கடுமையான வாழ்க்கைக்கு தயாராக்கிக்கொள். மகேஷ் தான் உனக்கு கிடைத்த மிக சரியான வழிகாட்டி என்று கூறினார். இவர் என்னை விட அனுபவம் மிக்க முதிய குரு சகோதரர், தென்காசி சித்தர். தென்காசி நீர்வீழ்ச்சி அருகில் ஸ்ரீ குரு பல ஆண்டுகள் தங்கியிருந்தார். அப்போது குரு பாபாஜி இவரை இமயமலைக்கு வந்து விடும்படி உத்தரவிட்டார். இவர் தமிழும் மலையாளமும் பேசுவார் என்று பாபாஜி அவரை பற்றி கூறினார். சித்தர் எனது பக்கம் திரும்பி, உனக்கு தமிழ் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். திருவனந்தபுரம் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிறது. பலர் அங்கே தமிழை புரிந்து கொள்வார்கள் இல்லையா என்று கேட்டார். ஆம் சித்தரே, நான் தமிழில் நன்றாக பேசுவேன். எனக்கு தமிழ் பேசும் நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று தமிழில் பதிலளித்தேன். நல்லது, உனக்கு அரிசி சோற்றை உண்ண மிகவும் விருப்பமாக இருக்கும், சரிதானே? பார்,
அரிசி சோற்றையும் உனக்கு பிடித்த சாம்பாரையும் செய்திருக்கிறேன். அதுவும் சூடாக இருக்கிறது. அப்புறம் ருசியான பால் பாயசமும் செய்திருக்கிறேன் என்ற சித்தர் தோனியின் அருகில் வைத்திருந்த சில மண் பாத்திரங்களை காட்டி சந்தோஷமாக உண்ணலாம் வா என்று அழைத்தார். ஓம் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு இரவு உணவை விரும்பி உண்டோம். அதாவது நான் மட்டுமாவது விரும்பி உண்டேன். உணவிற்கு பிறகு சித்தர் என்னுடன் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தார். பாபாஜி கேட்டுக்கொண்டு இருப்பதே உச்சிதம் என நினைத்தார். முன்னொரு நாள் பாபாஜி என்னுடன் மீண்டும் தொடர்பு வைத்து கொள்ள திருவனந்தபுரத்துக்கு வந்த பொழுது தானும் உடன் இருந்ததாக சித்தர் கூறினார். பாபாஜி என்னை கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக இருந்த பொழுது அவர் கோவளம் கடற்கரை அருகில் இருக்கும் அகஸ்திய குஹாவில் தியானம் செய்வதற்காக சென்று விட்டதாக கூறினார். அவர் தமிழ் சித்தர் பரம்பரையினரின் முக்கிய போதனைகளை கொடுத்தார். அகஸ்தியரின் சீடரான முனிவர் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை படிக்குமாறு கூறினார். தமிழ் சித்தர்கள் நாத்பன், காஷ்மீர் சைவம், ஸ்ரீ குரு பாபாஜி இவர்களுக்கு இடையே இருக்கும் தொடர்பினை விளக்கினார். ஸ்ரீ குரு பாபாஜியை சிலர் மகா அவதார் பாபாஜி என்று ஏன் கூறப்படுகிறார்கள் என்று கேட்டேன். பாபாஜியின் நேரடி சீடராக இல்லாத ஒரு ஆர்வமிக்க எழுத்தாளரால் மகா அவதார் என்ற பெயர் புதிதாக உபயோகப்படுத்தப்பட்டது. நாம் எல்லோருக்கும் அவர்தான் ஸ்ரீ குரு. நாம் அவரை பிரார்த்தித்து அழைக்கும் மந்திரம் ஸ்ரீ குருப்யோ நமஹ என்பதாகும். யார் இதனை மிக கவனத்துடனும் பணிவுடனும் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ குருவினால் உடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஸ்ரீ குருவை பற்றி மரியாதையுடன் தெரிவித்தார் சித்தர். பின்னர் ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிப்பவர் போல் பார்வையை வற்றாக நிலைநிறுத்த குத்தி, நான் இங்கேயே கொஞ்ச காலம் இருக்கப் போகிறேன். இங்கே வர இருக்கும் ஒருவருக்காக காத்திருக்கிறேன். இப்பொழுது நீ தூங்கு. நாளை ருத்ரநாத் செல்வதற்காக மலையில் மிக நீளமான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று கூறி நிறுத்தினார். அக்னியின் அருகில் ஒரு மூலையை உறங்குவதற்காக தேர்ந்தெடுத்து கம்பளி போர்வையினால் என்னை சுற்றி கொண்டேன். பாபாஜியும் சித்தரும் சில விஷயங்களை பற்றி தங்களது சம்பாஷணத்தை தொடர்ந்தனர். ஸ்ரீ குருப்யோ நமஹ மந்திரத்தை உச்சரித்தவாறே உறங்கி போனேன். ஸ்ரீ பாபாஜி தனது கரங்களில் என்னை தூக்கி கொண்டு செல்வது போல் கனவு கண்டேன். மறுநாள் காலையில் சித்தரிடம் விடை பெற்று கொண்டு ருத்ரநாதிற்கு புறப்பட்டோம். சூழ்ந்திருந்த குன்றுகள் அனைத்தும் பனியால் போர்த்தப்பட்டிருந்தன. காற்று குளிர்ச்சியாகவும் வானம் சுத்தமாகவும் இருந்தது. முந்தைய நாள் உறைபனி மழை குன்றுகளை எல்லாம் உறைபனியால் மூடியிருந்தது. சூரியன் உதித்த பொழுது தொலைவில் இருந்த சிகரங்களில் நுனிகளில் இருந்த வெண்பனி மினுமினுக்கும் தங்க மஞ்சள் வண்ணமாக மாறியது. சுறுசுறுப்பாக நடந்து சென்றோம். வழியில் ஒரு சில நிமிடங்கள் ஓய்வெடுத்து கை நிறைய சுண்டல் பட்டாணி உண்டு அருகில் இருந்த ஓடை நீரை அருந்தினோம். மாலை ருத்ரநாதிற்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து முழுவதுமாக பனி ஆடையை போர்த்தியவாறு நந்தாதேவி தொடர் தென்பட்டது. அதன் வலது பக்கம் துரோணகிரி மலை காட்சியளித்தது. ருத்ரநாதிற்கும் கல்பேஸ்வரை போல் கோவில் இல்லை. தெய்வ சிலையை மூடியவாறு சிறிய செங்கல்லால் ஆன புண்ணிய ஸ்தலம் இருந்தது.
கடல் மட்டத்திலிருந்து 8200 அடி உயரத்தில் பனி குல்லாயுடன் காணப்பட்ட நந்தாதேவி மலைத்தொடரை எதிர்நோக்கி மலைச்சரிவில் அந்த தலம் அமைந்திருந்தது. கோயிலுக்கு அருகில் ஒரு சிறிய குடிசை இருந்தது. அது கோவில் பூசாரிகளுக்கானது. அவர்கள் கோரேஸ்வருக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் மறுநாள்தான் வருவார்கள் என்று பூசாரிகளின் உதவியாளர் கூறினார். எனவே அந்த குடிசையில் நன்றியுடன் நாங்கள் இரவே கழித்தோம். தூங்கநாதிற்கு மறுநாள் பயணிப்பதற்கு முடிவு செய்தோம். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.